ஹலோ கைஸ், நண்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா காயட்டும். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு தேக்கரண்டி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நல்லெண்ணெயும் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி 4 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இதோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இதோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கிளறிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். நண்டு ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். நண்டை வந்து நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இது ஒரு ஹை ஃப்ளேம்ஸில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நண்டு வந்து நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான், நண்டு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்டு வறுவலை தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.